गाइस இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறத போல ஒரு கட் அவுட் ஜூம் அனிமேஷனை நாம DaVinci Resolveல எப்படி ஈஸியா கிரியேட் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த வீடியோக்கு இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி டைம்லைன்ல போட்டுக்கோங்க. இதுல இருக்க ஆடியோ இப்போ எனக்கு தேவை கிடையாது. சோ அதை மட்டும் தனியா ஆல்ட் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு அகைன் ஆல்ட் பிரஸ் பண்ணி மேல டிராக் பண்ணுங்க, டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போறோங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். கீழே இருக்க வீடியோ நமக்கு பேஸா இருக்கும். மேல இருக்க வீடியோல நீங்க எந்த பார்ட்டை ஹைலைட் பண்ணணுமோ அதை மாஸ்க் அவுட் பண்ணி ஜூம் அனிமேஷன் கிரியேட் பண்ண போறோம். அதை பண்றதுக்கு இங்க மேல இருக்க வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ஃபியூஷன் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க ஃபியூஷன்ல நோட் செக்ஷனுக்கு மேல ரெகுலரா யூஸ் பண்ற நோட்ஸை கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதுல சென்டர்ல மாஸ்க் செக்ஷன் இருக்கும். நீங்க கட் அவுட் பண்ண போற ஆப்ஜெக்ட்டை பொறுத்து ட்ரையாங்கிள் வேணும்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள் வேணும்னா சர்க்கிள், இல்ல பாலிகான் வேணும்னா நீங்க பாலிகான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்க இதை தான் வந்து மாஸ்க் அவுட் பண்ண போறேன். சோ நான் வந்து ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மீடியா இன்ன கிளிக் பண்ணிட்டு அப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா இது அதோட கனெக்ட் ஆயிக்கும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மாஸ்கை எதை நீங்க ஹைலைட் பண்ண போறீங்களோ அதுக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் டேப்ல வந்து விட்த் அண்ட் ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மாஸ்கை தேவையான போல கஸ்டமைஸ் பண்ணிட்டு நோட் செக்ஷன்ல மீடியா இன்ன கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கொடுங்க. இதுல டிரான்ஸ்ஃபார்ம்னு சர்ச் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ சரியா உங்களுக்கு எந்த இடத்துல அனிமேஷன் கிரியேட் ஆகணுமோ அந்த இடத்துல உங்களோட பிளே ஹெட்டை கொண்டு போய் வச்சுக்கோங்க. நான் வந்து 100th செகண்ட்ல செட் பண்ணிக்கிறேன். தென் இன்ஸ்பெக்டர்ல சென்டர் அண்ட் ஸ்கேல்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இது நம்ம செட் பண்ண ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம். தென் சரியா 20 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது 120ல செட் பண்ணிட்டு அகைன் சென்டர் அண்ட் ஸ்கேல்ல வந்து அகைன் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிருக்கோம். இப்போ சைஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 செட் பண்ணிக்கிறேன். தென் இந்த சென்டரை யூஸ் பண்ணி கரெக்டா எந்த இடத்துல உங்களுக்கு பாப் அப் ஆகணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டர்ல செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஜூம் இன் அனிமேஷன் கிடைச்சிருக்கும். தென் சரியா எந்த இடத்துல உங்களுக்கு அனிமேஷன் க்ளோஸ் ஆகணுமோ அந்த இடத்துல உங்களோட பிளேட்டை கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 280ல செட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்பெக்டர்ல சென்டர் அண்ட் ஸ்கேல்ல தேர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அகைன் சரியா ஒரு 20 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணிட்டு திரும்பவும் சென்டர் அண்ட் ஸ்கேல்ல வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு உங்களோட பிளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு போங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்துக்கோங்க. சென்டர்ல வந்து 0.5 இருக்கு, சைஸ்ல வந்து 1 இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் கீ ஃப்ரேம்னும் நீங்க அதையே செட் பண்ணுங்க. 0.5 சைஸ்ல 1. ஓகே, இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஜூம் அவுட் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு நீங்க கேப் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயே நிற்கும். அப்புறம் திரும்பவும் வந்து ஜூம் அவுட் ஆகி அதே பொசிஷனுக்கு போயிடும். இப்போ தேவையான அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதை ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு ஸ்ப்ளைன் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கை எனேபிள் பண்ணிட்டு இங்க ஃபிட் டு ஜூம் கொடுங்க. நீங்க செட் பண்ண கீ ஃப்ரேம் எல்லாம் வந்து இதுல உங்களுக்கு தெரியும் பார்த்தா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு உங்க கீபோர்ட்ல எஸ் பிரஸ் பண்ணிக்கங்க. தென் இந்த லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா ப்ளே ஆகும். இப்போ இதை இன்னும் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இருக்க இந்த ஐக்கானை சூஸ் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதோட டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வேணா நீங்கள் ஸ்லோவாக செட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பீடாக வேணா நீங்கள் ஸ்பீடாக செட் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுற பாருங்க. இப்போ ஸ்பீடாக செட் பண்ணியிருக்கேன். நான் அதே 120ல செட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபியூஷன் பேஜில் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ எடிட் பேஜுக்கு வந்துருங்க. அதே போல் இது ப்ளே ஆகும்போது இது பாப்பப் ஆகுதுல்ல, இப்போ இதோட பேக்ரவுண்டை நம்ம பிளர் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பண்ணுறதுக்கு இந்த ப்ளே ஹெட்டை வந்து சரியாக எங்கே பாப்பப் ஆகுதோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கீழே இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே போல் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல உங்களோட ப்ளே ஹெட்டை செட் பண்ணிட்டு அங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட எஃபெக்ட் டேப்ல ஓப்பன் எஃபெக்ட்ஸ் ஓவர்லேல காஷன் பிளர் எடுத்து இந்த கீழே இருக்க வீடியோவில் போட்டுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. இது ப்ளே ஆகும்போது பேக்ரவுண்ட் வந்து பிளரா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வீடியோ இன்னும் முடிக்கல. அதே போல இங்க மேல இருக்க வீடியோவும் இதே சேம் லென்த் கட் பண்ணிட்டு எஃபெக்ட் டேப்ல டிராப் ஷேடோன்னு சர்ச் பண்ணுங்க. இந்த டிராப் ஷேடோ எடுத்து இந்த மேல இருக்க வீடியோல போட்டுட்டீங்கன்னா இங்க மேல இருந்து ப்ளே ஆகும்போது உங்களுக்கு ஒரு டிராப் ஷேடோ கிடைக்கும். அது இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு எஃபெக்ட் இருக்கு. அதே போல எஃபெக்ட் டேப்ல எஃபெக்ட்ஸ்ல போய்க்கங்க. இங்க போயிட்டு பார்டர்னு டைப் பண்ணுங்க. பார்டர் செலக்ட் பண்ணி அதை எடுத்து மேல போட்டுட்டீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, பக்காவா இருக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான DaVinci Resolve வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.